ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் ரீஃபண்ட் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா, 2024-25 உண்டான MBBS BDS கோர்சஸ் அட்மிஷன் வந்து 30/12/2024 வந்து முடிவுற்றது. அதனால் இப்போது உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு சீட் கிடைக்கலையோ அவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி யாருக்கு அதாவது யாருக்கு ரீஃபண்டுனாக்கா, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் will not be refunded to the candidate who have not joined the course in the stay round or later round. அதாவது ஸ்டே ரவுண்ட்லேயும் உங்கள் சீட்டு கிடைத்து நீங்கள் ஜாயின் பண்ணலனாக்கா, இல்லைனாக்கா மாப்பப் ரவுண்ட்லேயும் சீட் கிடைத்து ஜாயின் பண்ணலனாக்கா அவங்களுக்கு ரீஃபண்டு கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டுக்கு செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு பியாண்ட்லே அந்த டேட்டுக்கு பியாண்ட் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணி தான் அவங்களுக்கும் ரீஃபண்டு கிடையாது. மற்றபடி சீட்டு யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு. செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ரீஃபண்டட் டு தி கேண்டிடேட் who have joined their allotted seats and also to the candidate who have not been allotted to any seat during any phase of counselling within 2 months of completion of the entire counselling process. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ரீஃபண்டு கிடைச்சிடும். இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கும், யாருக்கு சீட் கிடைக்கலையோ, எந்த ஃபேஸ்லேயும் எந்த கவுன்சிலிங் ஃபேஸ்லேயும் அவங்களுக்கு சீட் கிடைக்கலையோ அவங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யார் யாருக்கு ரீஃபண்ட் இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணால் கீழே லிஸ்ட்டு வந்துடும். 2306 பேஜஸ் இருக்கும். அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துட்டா உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்கும். உங்கள் பேர் இல்லைனாக்கா, சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே மேலே குறிப்பிட்டு இருக்கிற இமெயிலுக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் பாருங்கள். உங்கள் பேர் இல்லைனாக்கா இந்த பாருங்கள், இந்த இமெயில் இருக்கு இல்லையா, ddugschclcom@gmail.com, அதில் உங்கள் 31 ஜனவரி 2025க்குள்ளே நீங்கள் உங்களுடைய நேம், ஏஆர் நம்பர், காப்பி ஆஃப் பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேர் இல்லாதவங்க, மற்றபடி பேர் இருக்கிறவங்க உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை, அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.